நம்முடைய ஒவ்வொரு விருப்பமும் ஒரு விதையைப் போலதான். அதை நாம் தான் விதைக்கின்றோம், பராமரிக்கின்றோம், வளர்க்கின்றோம். காலம் சரியாக இருக்கும் பொழுது அது மலர்ந்து பழம் தரும். ஆனால் விதை நட்ட உடனே மரமாக மாறாது. அதேபோல்தான் சில விருப்பங்கள் சற்று நேரம் வேண்டி நிறைவேறும். உன் விருப்பம் வேரூன்றி வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதன் மலர் விரைவில் உன் கண்ணுக்கு தெரியும் என்று நான் சொல்லியிருந்தேன். அதற்கான நேரம் இப்பொழுது வந்திருக்கின்றது. சற்று நேரத்தில் உன் விருப்பம் ஒன்று நிறைவேறும். இத்தனை நாள் ஏன் நிறைவேறாமல் இருந்தது? அதன் நேரம் முழுமையடையவில்லை. கடவுளின் நேரம் எப்பொழுதுமே சரியான நேரம் அல்லவா? பாதியில் சந்தேகப்பட்டாய். விருப்பத்தின் சக்தி குறைந்தது. அதனால்தான் இவ்வளவு நாள் நிறைவேறாமல் இருந்தது. தடைகள் சில சமயம் விருப்பம் நிறைவேறுவதற்கு முன் நிறைவேறினால் அது நன்மைக்காக ஆகிவிடாது. அந்த நேரத்தை முழுமையாக எடுத்துக்கொண்டால்தான் அது நன்மையாக மாறும். தயாராகாமல் இருப்பது, விருப்பம் நிறைவேறும் பொழுது அதை சுமக்க தேவையான மனப்பக்குவம் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். இது எல்லாம் விருப்பம் நிறைவேறாததற்கான காரணம். இப்பொழுது உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான 3 ரகசியங்களை சொல்கின்றேன். நீ விரும்பும் விஷயத்தை மனதில் தெளிவாக காண்பிக்க, அது நடந்து விட்டது போல மனதில் படம் பிடிக்க நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தெளிவான காட்சியை சிந்திப்பதுதான் முதல் ரகசியம். 2வது ரகசியம் செயலினுடைய அடி. விருப்பம் இருக்கின்றது என்பதற்காக காத்திருப்பது மட்டும் போதுமா? அதை அடைய தினசரி சிறிய சிறிய நடவடிக்கைகளை முயற்சிகளாக எடுக்க வேண்டும். 3வது ரகசியம் விடுவிக்கக்கூடிய அந்த நம்பிக்கை. கடவுளிடம் ஒப்படைத்துவிட்டு நான் நம்புகிறேன் என்று மனதில் சொல்லக்கூடிய அந்த தன்மை. நீ தானாக உன் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வது எப்படி? தினமும் பிரார்த்தனை, கூடுதலாக செயல்பாடு, இவை 2ஐயும் இணைத்து செய்ய வேண்டும். உன் மனதில் வரக்கூடிய அந்த நல்ல உந்துதல்களை புறக்கணிக்காமல் கவனிப்பது, உன்னை தாழ்த்தும் எண்ணங்களை எல்லாம் விலக்கிக் கொள்வது, சிறிய முன்னேற்றங்களை கூட கொண்டாடி நன்றி சொல்ல பழகுவது, இவையெல்லாம் நீ உன்னுடைய விருப்பத்தை தானாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான வழிகள். சற்று நேரத்தில் நீ மனதில் வைத்தது நனவாகப் போகின்றது. அது நடந்துவிட்ட பின் நீ என்னை நினைத்து நன்றி சொல்வாய். ஆனால் நினைவில் கொள், அதை நடக்க செய்தது உன்னுடைய நம்பிக்கையும் உன் செயலும் தான். இந்த முருகன் உனக்கு துணையாக நின்றேன், அவ்வளவுதான் விஷயம். ஆன்மீகத்தை சார்ந்து உன்னுடைய நம்பிக்கையின்படி, செயலின்படி, பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதலின்படி இணைந்து அத்தனை அருளும் சேர்ந்துதான் உன்னுடைய விருப்பத்தை இப்பொழுது உருவாக்கி இருக்கின்றது. மனதின் முதல் தீப்பொறிதான் உன் விருப்பத்திற்கான பிறப்பு. ஒவ்வொரு விருப்பமும் சிறிய தீப்பொறி போல மனதின் முதலில் சிறிய எண்ணமாக தான் தோன்றும். அந்த எண்ணம் உன் மனதில் இடம் பிடிக்கின்றது. பின்னர் அது ஒரு கனவாக மாறுகின்றது. கனவு தினசரி உன் சிந்தனையில் வேரூன்றுகின்றது. இறுதியில் அது உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய சக்தியாக மாறுகின்றது. உன் விருப்பம் நான் உன் இதயத்தில் விதைத்த விதைதான். அதை நீ நீரூட்டி வளர்த்திருக்கின்றாய். இப்பொழுது பழத்தை வெற்றியின் கனியாக நான் உன் கரங்களில் சேர்க்கப் போகின்றேன். விதை முளைக்க நேரம் எடுப்பது போல விருப்பமும் சரியான காலம் வந்தால் நனவாகின்றது. கடவுள் எப்பொழுதும் சரியான நேரத்தில் மட்டும்தான் நன்மையை கொடுப்பார். முன்னதாக கிடைத்தால் அது உனக்கு சுமையாக மாறலாம். நம்பிக்கை நடுவே குலைந்து விட்டால் விருப்பத்தின் சக்தி குறைந்துவிடும். அது ஒரு பாலம் போல, நடுவில் உடைந்தால் இலக்கை அடைய முடியாது. அதனால் உடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த நம்பிக்கையை. தீங்கு வராமல் உன்னை பல நேரங்களில் நான் காப்பாற்றியிருக்கின்றேன். அது கடவுளின் மறைமுக பாதுகாப்பு. உன் மனதை பல நல்லனவற்றை வரவேற்க இப்பொழுது தயார் செய்து விட்டேன். உன் விருப்பத்தை நீ அழகாக வரவேற்பாய். நல்லது நடக்கும்.